மை டியர் நண்பா அண்ட் நண்பேஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று நடந்த ஒரு எலிமினேட்டர் 2 நடந்திருக்கும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ஸோ வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னா, குவாலிஃபயர் 2 நேற்று நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் ரியான் பராக் வர்சஸ் பேட் கம்மிங்ஸ். ஸோ இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை யங்ஸ்டரான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வின் பண்ணுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று ஃபைனலோட ரிசல்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக மேட்ச் முடிஞ்ச ரிசல்ட்டை பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்த அடி இருக்கே, பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடித்த அடி மாதிரியே ஒரு 80 ரன்னு பார்த்தீங்கன்னா லீட் எடுத்துட்டாங்க. அதுலேயும் வைபவ் சூரியவன்ஷி இருக்கார் பாருங்க, நீங்கள் எனக்கு எந்த பக்கத்தில் போட்டாலும் அடிப்பண்டான்னு பேட் கம்மிங்ஸை கதற விட்டுட்டு இருப்பார். ஏய் போங்கடா, நான் இனிமேல் T20க்கே வரலடான்னு சொல்கிற மாதிரி பேட் கம்மிங்ஸை சொல்கிற மாதிரி. ஸோ அவங்க போகிற பாலர்லாம் அந்த ரங்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிருந்தார் வைபவ் சூரியவன்ஷி. நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன்னா நானும் கூட சேர்ந்து அடிப்பண்டான்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வாலும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து ஆடிக்கிட்டு வந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி செஞ்சுரி போட போகிறாங்க. ஒரு 30 பாலுக்குள்ளே செஞ்சுரி போட்டு இன்னொரு ரெக்கார்டை படிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 93 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அன்லக்கியான அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது எல்லாருமே சேடாக தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஃபேனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி விக்கெட்டை எப்போ தண்டா எடுக்க போகிறோன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு செலிப்ரேஷன்லாம் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த அடி கொடுத்துட்டு போயிட்டார். செலிப்ரேஷன் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன, ஜுரேல் வந்தார்ப்பா. ஒரு 20 பாலுக்கு 26 பாலுக்கு ஒரு 50 போட ஸ்கோர் எங்கேயே பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போச்சு. வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரன் 5 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போக ஃபைனலாக ஸ்கோர் கேட்டிங்கன்னா 244ன்னு வந்தது. சும்மா சொல்லக்கூடாது, பர்பிள் இங்கி அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சைட்லேருந்து ஒரு நல்ல பவுலிங்கை போட்டிருப்பாங்க. ஸோ நல்லாவும் போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களால பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு எடுக்க முடிஞ்சுது. வைபவ் சூரியவன்ஷி விக்கெட்டு கூட அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒன்று ஒரு 50 கன்சிடர் பண்ணிட்டாங்க. அது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக். ஸோ மற்றபடி பார்த்தா பெருசாக ஒன்றும் எந்த ஒரு பவுலரும் நல்லா போடல. அப்படியே 243 அடித்தா, அதாவது பார்த்தீங்கன்னா 243 அடிச்சிருப்பாங்க. 244 அடித்தா வின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களால அடிக்க முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 40 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. ஸோ வந்த அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட் பால் ஆடிட்டு 2வது பாலே பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ என்னடா சோகமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்த பால் வந்த இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு பாருங்க. மாறன் அடிக்க ஆரம்பித்தார். அது என்ன, அவங்களால முடிஞ்சது 11 பால் ஆடி ஒரு 30 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் யாரும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கவில்லை. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஆடிருப்பாங்க நல்லா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா 43 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தோற்றுட்டு இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க.